ஆஹா ஓஹோ சமையல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எறா பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எறா பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இப்போ பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் காஞ்சிடுச்சு. இப்போ 1 கப் சுத்தமான செக்கில் அரைச்சி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ சோம்பு சேர்த்துக்கிறோம். அடுத்து பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அடுத்து பட்டை லவங்கம்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம். சீக்கிரமாக பொன்னிறமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்த்தா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அடுத்து 300 கிராம் தக்காளி சேர்த்துக்கிறேன். அடுத்து 7 பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துக்கிறோம். தக்காளி பச்சை மிளகா ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அடுத்து அரைக்கட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். அப்படியே அரைக்கட்டு புதினாவையும் சேர்த்துக்கிறோம். புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கணும். 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. அடுத்து காரத்துக்கு தேவையான வெறும் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சி வெறும் மிளகாத்தூள். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ எறா நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். எறாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஊற வச்ச 1.25 கிலோ அரிசி, பாசுமதி அரிசி, அதை சேர்த்துக்கிறோம். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து 1 எலுமிச்சம்பழம் புழிஞ்சி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மூடிக்கலாம். அரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ தம் போட்டுடலாம். இப்போ தம் வச்சுக்கலாம். நெருப்பள்ளி கொட்டி இப்போ அதை மூடிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எறா பிரியாணி நல்லா வெந்துடுச்சு. ஆஹா ஓஹோன்னு சூப்பராக சுவையாக எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.